So welcome back to Valky of Subhash from the streets of Amritsar. So இங்கே தான் இவ்வளோ நேரம் பார்த்துன்னு இருந்தீங்களா ஹாஸ்டல் அங்கே தான் தங்கியிருக்கோம். அம்ரித்சர் பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல்னு இங்கே ஒரு குட்டி சந்துக்குள்ளே தான் நாங்கள் வந்து தங்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் சரிடா தனியாக சுற்றுவா ஏதோ பக்கம் ஒருத்தன் யார் ஒரு வடக்கு யாரோ ஒரு நண்பர் மாதிரி இந்திக்கார பையன் மாதிரி பக்கமே யாரோ ஒருத்தன் நடந்து வரானே கேப் எல்லாம் போட்டுன்னு வராதிங்க சார். கொஞ்சம் ரொம்ப நேரமாக பார்த்துன்னு இருக்கேன், பின்னாடி வந்துன்னு இருக்கான். என்ன ஏதுன்னு தெரில, ஏதாவது காசு வாங்குறதுக்கு வரானா என்னன்னு தெரில. ஆனால் இருங்க, ரொம்ப ஒரு சின்ன சந்துக்குள்ளே தான் நாங்கள் தங்கிட்டு இருக்கோம். இவன் சொன்னல இவன் ரொம்ப நேரம் கூட வரானு. இவன் ஒரு லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயா இருக்குமா இல்லை 10-11 வருஷமாக பின்னாடி வந்துருப்பியா? ஸோ யாரும் இல்லை, இருங்க கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கு. சிவனா சோமேஷ் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்டு அவன். லைஃப் ஆஃப் சுபாஷ். ஸோ அந்த சேனலில் எல்லாருக்குமே சோமேஷை தெரியும், ரொம்பவே நல்லாவே தெரியும். ஏன்னா பாதி வீடியோக்கு மேலே வெளியே எங்கேயாவது சுற்றுற வீடியோனாலே அதில் கண்டிப்பாக சோமேஷ் இருப்பான். அவங்களுக்கு சோமேஷ் தான் தெரியாது. கேம்சோம் அச்சு நவுத்து பாரு அம்ரித்சர்னா ஆறுனு. ஸோ அந்த மாதிரி முடி வேறடாரு. ஸோ முடி வெட்டினாலும் முடி பிரச்சனை, வெட்டலைனாலும். ஸோ இந்த சேனலில் தெரியாதவங்களுக்கு சோமேஷ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், உயிர் நண்பன். எங்கே போனாலும் கூடயே இருக்கிற ஒரு நண்பன். வாடா போகலாம் அம்ரித்சருக்குன்னு கூப்பிட்டா எதை பற்றி யோசிக்காமல் வர்ற ஒரு நண்பன். இது பிளானே அவனது தான், அவனோட பிளானில் தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ திடீர்னு இதோட ஸ்டோரி சொல்லுவோமா? சொல்லு, டைம் இருக்குது. ஸோ ஆக்சுவலி என்னென்னா சுபாஷும் வேற எங்கேயோ போகிறதுக்காக புக் பண்ணியிருந்தான். அது நீங்கள் ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்ப்பீங்க அவன் எங்கே போகிறான்னு. நான் வந்து திடீர்னு என்னாச்சுன்னா, சரி நம்ம சும்மா தான் இருக்கோம், வேலையெல்லாம் வேறு ரிசைன் பண்ணிட்டோம், சரி நம்ம எங்கன்னா போகலாம் நார்த் இந்தியா ட்ரிப்புன்னு சொல்லிட்டு நான் திடீர்னு புக் பண்ணிட்டேன். கடைசியில் பார்த்தா அவனும் இந்த மாதிரி எங்கேயோ இங்கெல்லாம் வேறு ஸ்டேட்டுக்கு புக் பண்ணியிருக்கேன். ஆனால் ஆல்மோஸ்ட் லைக் 500 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் நான் புக் பண்ணியிருக்கேன்னு. சரி நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் உங்கள் கூட, அதான் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்டா. மேட்ரு தான். அதேமாதிரி எனக்கும் ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எனக்கும் அவ்வளோ ஹிந்தி தெரியாது வேறு. சரி சுபாஷ் வரல, எனக்கும் குஷி ஆகிடுச்சு. அதான் இல்லை, தனியாக நான் ஒரு பிளானில் இருந்தேன். நேபாள் வீடியோக்கு அப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ ஆகிருக்கும். நான் ஒரு இடத்துக்கு போகலான்னு இருந்தேன், ஏன்னா வெளிச்சம் வரல. ஸோ ஒரு இடத்துக்கு போகலான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா சோமேஷும் திடீர்னு ஃபோன் பண்ணான். இந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், சொல்லிடலாம் என்ன இடம், கட்ராக் போகிறேன்னு இந்த மாதிரி சொன்னான். கட்ராக் போகிறதுக்கு என்ன ஏது நல்லா திடீர்னு கேட்டான். எப்படா போகிறேன்னா ஒரு டேட் சொன்னான். நானும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதுக்கு மாதிரி அடுத்த நாள் எனக்கும் டிக்கெட் இருக்கா. ஸோ முன்ன பின்ன இப்படி இருக்குது. சரி அவள் தான், நான் ஃபஸ்ட்டு போகிறேன், நான் டெல்லியில் இறங்கிடுறேன், நீ பின்னாடியே வா, நான் அப்படி இப்படி பண்ணிப்பேன். அம்ரித்சரில் இருக்கும். இப்போது அடுத்து நம்ம ஆட்டோக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். எங்கே போகிறது நம்ம இப்போ வந்து அட்டாரி வாகா பார்டர் போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆட்டோ புக் பண்ணிட்டோம். நாங்கள் ஹாஸ்டலில் இருந்தோம்ல, ஹாஸ்டல்லேருந்து வந்தோம். இங்கே அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோக்காரனுங்க இருப்பானுங்க, அவங்களே கேட்பாங்க உங்களுக்கு ஃபுல் சுற்றி பார்க்குறதுக்கு ஏதோ எவ்வளோ விலை சொன்னானுங்க. அதுக்கப்புறம் இல்லை டேரெக்டாக அந்த வாகா பார்டர் மட்டும் விட்டுருணும். இங்கேருந்து எவ்வளோ 30-20 கிலோமீட்டர்? இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வருது. ஸோ 30 கிலோமீட்டர்ன்றதுனால ஆட்டோவில் கூட்டின்னு போய் அங்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு திரும்பி நைட் ஒரு 7 மணிக்கு அவனே கூப்பிட்டு வந்து விட்டுருவானா. அதுக்கு ஒரு டிக்கெட் வாங்குறான் அவன், ஒரு இவ்வளோ சார்ஜ் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மீதி அமௌண்ட்டை கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் ஒரு 4-5 இடத்துல கேட்டு பார்த்துருங்க. இங்கே நிறைய ஆட்டோ இருக்கும், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக அங்கங்கே இருக்கும், அங்கங்கே கேட்டுனே இருப்பாங்க. ஸோ ப்ராப்பராக 100, சில பேர் 100 ரூபாய் சொல்கிறாங்க, சில பேர் 150 சொல்கிறாங்க. போகிறதுக்கு 150, வர்றதுக்கு 150. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். நாங்கள் ஆட்டோக்கு வெயிட் பண்ணியிருந்த கேப்பில் சின்ன வயசுலேருந்து நம்ம புக்கில் மட்டுமே பார்த்த ஒரு இடம் இங்கே பக்கம் தான் இருக்குதுன்னு நம்ம சோமேஷ் சொல்ல, சரி என்னடா அந்த இடம்னு போய் பார்த்தா அதுதான் ஜலியன்வாலா பாக்.
நம்ம அங்கே காசு கொடுத்துட்டோன்னா அவனுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோன்னா ஒரு டைம் சொல்லிடுவான். மோஸ்ட்டாக எல்லாருமே 2 மணின்னு தான் சொல்கிறானுங்க. நான் இங்கே ஃபுல்லாக நாங்கள் சுற்றின்னு வந்தோம் இதுக்குள்ளெல்லாம் போய். ஸோ கேட்குறவங்கெல்லாம் 2 மணிக்கு வந்துருங்கப்பான்ற மாதிரி சொல்கிறானுங்க. அவர் தலைவர் அவர் தான் சிஎம். அவரு கூட சோமேஷ் ஃபோட்டோலாம் எடுத்துருக்கான், நான் அட்டாச் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். இங்கே கரெக்டாக சொல்லிடுவானுங்க இந்த மரத்துக்கிட்ட வந்துடுங்க, இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுவானுங்க கரெக்டாக. இங்கே பாருங்கள் இந்த மியூசியம், என்ன மியூசியம் அது? பார்ட்டிஷன் மியூசியம் கிட்ட வந்துருங்க, இல்லை இந்த மரத்துக்கிட்ட வந்துருங்கன்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுவானுங்க. எங்கள் ஆட்டோ அங்கே நிற்குது. ஸோ இங்கே பாருங்கள் இவங்க எல்லாரும் எங்கள் குரூப் தான். ஸோ இந்த மாதிரி ஆள் சேர்ந்ததுக்கப்புறம் வண்டி எடுப்பாங்க அவங்க. ஒரு இத்தனை பேருன்னு இருக்குது, எல்லாருக்கிட்டையும் காசு அட்வான்ஸ் வாங்கி வச்சிடறானுங்க. அப்புறம் 2 மணிக்கு இங்கே மரத்துக்கிட்ட வந்துருங்கன்ட்டு வெயிட் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் 2 பேர் வந்தாங்கன்னா கூட்டின்னு கிளம்புவாங்க நம்மள. இங்கே அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு எல்லாரும் இங்கே நிற்க வச்சுட்டு இருக்காரு. ஓடி ஒரு ஃபோன் பண்ணுறாரு, இல்லைங்கடான்னு. ஏன்டா போகிறீங்க இங்கே உட்காந்து. ஆக்சுவலி எல்லாமே இங்கே வந்துட்டு இருந்தாங்க. வந்து அவர் வேற ஆளை கூட்டு வரதுக்குள்ள இங்கே இருக்கிறவங்க எல்லாம் திருப்பி எஸ்கேப் ஆகிட்டாங்க. பாவம் அவர் பிடிச்சிட்டு வராரு எல்லாரையும் போய் ஓடினே இருக்கு. இந்த பொண்ணுங்க மட்டும் தான் அமைதியாக உட்காந்து இருக்குதுங்க. இவன் கூட இருந்து ஒருத்தன் போயிட்டான். இவன் ஸ்நாக்ஸ் வாங்குறேன்னு சோமேஷ் போனான். அது மாதிரி ஒரு திணறாரு அவரு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு ஒரு இடத்துல சேர்ந்தாதான் போக முடியும்னு. அதுக்கப்புறம் திரும்பி நம்மள எல்லோரும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வருவார் தானே. ஒரு 7 மணிக்கு ரிட்டர்ன் கூட்டின்னு வந்து இங்கே விட்டுறான்றாரு. திரும்பி எல்லோரும் ஃபோன் பண்ணி ஒரு குரூப் எங்களை பண்ணி கூப்பிட்டு வந்து விட்டுருவார். அவ்வளோதான், சிம்பிள் மேட்ரு, அவ்வளோதான். இது இல்லைன்னா வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கும், அது எங்களுக்கு தெரியல. ஃப்ரீ ஆப்ஷன் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இந்த நம்ம சிஎம் சார் ஃபோட்டோ ஒட்டி இருக்கிற இந்த மாதிரி பஸ்ஸுங்க, ஸ்கூல் பஸ்ஸுங்கெல்லாம் போகுது. என்ன மேட்ருன்னு தெரில. இன்றைக்கி சண்டே வேறு, அதனாலே ஃபுல் குழப்பம்ஸாக இருக்குது தானே. பயங்கர கூட்டம். இப்போ நார்மல் நாளில் நீங்கள் வந்தீங்கன்னா என்ன இந்த சிஸ்டம் இருக்கும் கண்டிப்பாக வருஷம் ஃபுல்லாக. ஆனால் இந்த ஃப்ரீ பஸ்ஸா இல்லை என்ன இதெல்லாம் எங்களுக்கு தெரில. தவறான இன்ஃபர்மேஷன். அதில் சில பேர் வந்து 150 ஒரு 1 வேக்கு 150 ஒரு ஆளுக்கு, திருப்பி 150. இப்போ நாங்கள் வந்து 300 ருபீஸ் கொடுப்போம். ஸோ சில பேர் பார்த்தா 200 ருபீஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 4-5 பேர் கேட்டுக்கோங்க அப்படியே. மேபி சண்டேனால ஒரு வேளை இது பண்ணலாம். மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் வாங்கலாம். ஸோ கூட்டமும் அதிகம் சண்டே நேரத்தில், அதனால் பாகுபலி இட்டுன்னு போகிறாரு மாட்டாங்க. ஸோ வீக் டேஸில் வாங்க. மற்றது நீங்கள் ஒரு நல்ல யூடியூபர் வீடியோ பார்த்து நீங்கள் தொங்கின்னு போக வேண்டியது. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே மரத்துக்கிட்ட நின்றுணும்ல வந்துட்டார் பையா. நம்ம பையா வந்து ஃபில் பண்ணி விட்டார். ஃபுல்லாக நிரம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பின்னாடி உட்காந்துக்கணும். கேட்டோம் பையா நாங்கள் பின்னாடி உட்காந்துக்கிறோன்னு. எங்களுக்கு ஒரு தமிழ் அண்ணாவும் கிடைச்சாருங்க. தம்பி எங்கள் தம்பி ஒருத்தர் கிடைச்சாரு. ஸோ அவர் கூட சேர்ந்துட்டு போயின்னு இருக்கோம். எவனா அது பிடிங்கின்னு ஓடிடாமல் இருந்தால் சரி. ஜஸ்ட் ஆஃப் தமிழ்ன்றது ஸோ அம்ரித்சர்லேருந்து கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கிற இதுதான் அட்டாரி ரயில்வே ஸ்டேஷன். பாகிஸ்தான் பார்டருக்கு முன்னாடி இருக்கிற இந்தியாவோட கடைசி ரயில்வே ஸ்டேஷனும் இதுதான். இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் இருக்கிற ஒரே ஒரு ரயில்வே கிராசிங்கும் இந்த அட்டாரி தான்.
போகலாமா அப்படியே நம்ம பேசலாம். எப்படியோ பாகிஸ்தான் கிட்ட போய் பார்த்தாச்சு. கேட்காது எப்படியும் நம்ம பேசுறது. அம்ரித்சர் வரைக்கும் வந்துட்டு கோல்டன் டெம்பிள் பார்க்காம போயிட்டா எப்படி? ஸோ ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் கோல்டன் டெம்பிளையும் பார்க்க போனோம். நாங்கள் தங்கியிருந்த ஹாஸ்டல்லேருந்து கோல்டன் டெம்பிள் ரொம்பவே கிட்ட, ஒரு 10 நிமிஷம் நடந்தோன்னா போய் ரீச் ஆகிடலாம். இந்த மாதிரி சுற்றி பார்க்க வேண்டியான எல்லா மெயின் இடமே பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டலை சுற்றி தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அம்ரித்சர் போகிற மாதிரி இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஒரு மெசேஜை போடுங்க. உடனே நான் உங்களுக்கு ஹாஸ்டலோட டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அட்ரஸாக இருக்கட்டும், இல்லை கான்டாக்ட் நம்பர், இதெல்லாம் டக்குன்னு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிவிடுவேன். நாங்கள் 2 பேருமே எங்கள் ஃபஸ்ட் டைம் வரோன்றதுனால எங்களுக்கு எக்கச்சக்க டவுட்ஸ் இருந்துச்சு. இந்த பேக்கை உள்ளே எடுத்துகிட்டு போகலாமா, போகக்கூடாதா, இந்த செருப்பெல்லாம் எங்கே போய் சப்மிட் பண்ணணும், எல்லாம் கை காலெல்லாம் கழுவிட்டு போகிறாங்களே அந்த இடம் எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் உள்ளே போனால் கோயிலை சுற்றணுமா சுற்றக்கூடாதா, பிரசாதம் எங்கே கொடுப்பாங்க, சாமி எங்கே இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்க டவுட்ஸ் இருந்துச்சு. ஆனால் எல்லா சாமியும் ஒன்று தானே. ஸோ சாமி எப்படி கும்பிடணுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் கோயிலே லங்கர் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் டிக்கெட் செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வீடியோ காலை பண்ணி இந்த கோயிலையும் அழகாக சுற்றி காட்டினோம். அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி வயிற்றுக்கு கொஞ்சம் கெடுதல் பண்ணோம்ல. ஸோ ரோட்டோரம் விற்கிற பேர் தெரியாத பொருளை வாங்கி சாப்பிட்டு எங்களோட நாளை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். தொங்கிட்டு இருந்தோம். சுமேஷ் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? நல்லா இருந்துச்சு. நான் பயங்கரமாக அப்படியே அந்த அட்வென்ச்சர் இதிலெல்லாம் போயிட்டு வந்ததெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆட்டோலாம் போயிட்டு திரும்பி அங்கேயே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே கொண்டு வந்து விட்டான். அங்கே எங்களுக்கு கிடைச்ச எங்களோட ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு வேறு ஹாஸ்டலு வர்ற வழியில் அங்கேயே இறங்கிட்டார். மற்றபடி இந்த வீடியோக்கு அவ்வளோதான். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் மறந்தே போயிட்டேன் நான். என்னென்னா இந்த மாதிரி பேகு இதெல்லாம் எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு அங்கேயே கொடுக்க சொல்லிட்டாங்க. ஒரு இடத்துல சப்மிட் பண்ணிட்டோம். 100 ரூபாவா எவ்வளோ? 100 ரூபா கொடுத்து இந்த பேக் அங்கேயே கொடுத்துட்டோம். இந்த வாட்டர் பாட்டிலு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகக்கூடாது. இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலு, இரும்பு வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பவர் பேங்காக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கிக்கலாம், அங்கேயே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம், உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இந்த மாதிரி பேக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பாட்டிலாக இருக்கட்டும், பவர் பேங்கெல்லாம் அலவுட் இல்லை. மற்றபடி கேமரா, அதுக்கான பேட்ரி இதெல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அவ்வளோதான். நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். எங்கே பிக்கப் பண்ணாரோ அங்கே கூப்பிட்டு வந்து விட்டுருவார். நம்மள அங்கே இறக்கி விட்டு அவர் பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளெல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே வரணுன்னு சொல்லிடுவார் அவர். ஆட்டோ அந்த பையா நாங்கள் தான் நின்று இருப்பேன், இங்கே வந்துருங்கன்னு சொல்லிடுவார். நாங்களும் வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ இதோட அவ்வளோதான் பார்த்திங்கன்னா முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நாங்கள் ஏற்கனவே எப்படி சொல்கிறது, தொங்குற அளவுக்கு ஆகிட்டோம். நாங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி உள்ளே போகுது. ஏன்னா நேற்றும் தூங்கலை. ஒரு மொத்தமாக எவ்வளோ தூங்கியிருப்போம் நம்ம? 3 மணிக்கு வந்து படுத்தோமா, 10 மணிக்கு 9க்கு எழுந்துட்டோம். ஸோ நேற்றெல்லாம் ஃபுல்லாக தூங்கலை. இப்பயும் பயங்கரமாக கண்ணெல்லாம் சொருகுது. நாளைக்கு வேறு கிளம்பணும். அடுத்து இங்கேருந்து கட்ராக் பஸ் எங்களுக்கு. ஸோ பார்க்கலாம். இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோ ஆரம்பிக்கணும். ஸோ வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோமேஷ் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கான் இந்த சேனலில். ஸோ அவனுக்கும் ஒரு சின்ன ஒரு ஏதாவது கமெண்ட்டை போட்டு விடுங்க. அவன் பயங்கரமாக சிரிப்பான். சோமேஷ் அழகாக சிரிப்பும் பண்ண. ஸோ சோமேஷ் பார்த்திங்கன்னா சிரிச்சுட்டே இருப்பான். அவன் இன்னும் கொஞ்சம் வீடியோஸில் மட்டும்தான் வருவான். அதுக்கப்புறம் ஊருக்கு போயிடுவான். ஸோ இருக்கிற வரைக்கும் அவன் கூட சேர்ந்து சிரிப்போம். ஸோ வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் என்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.